வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் ரகசிய மாளிகை பகுதி 2. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 6. அந்த புகைப்படத்துக்கு மேற்புறமா தென்பட்ட காட்சி முதல்ல சுவாரஸ்யமா தோன்றினாலும் அதன் பிறகு அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தவே செஞ்சது. அசாதாரணமான பருமனில் இருந்த எலி ஒன்று அங்கிருந்தபடி அவரையே உத்து பார்க்கவும் செஞ்சது. அதோடைய கண்கள் ரெண்டும் வைரக்கற்களை போல ஜொலிச்சது. துரையோட கண்களும் அந்த எலியோட கண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதா புஷ்பராஜுக்கு தோண செஞ்சது. அந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கிறதையும் அவரு உணர ஆரம்பிச்சாரு. எலி அங்க வந்த அதே வினாடி துரையோட கண்கள்ல பளபளப்பு குறைஞ்சது போல தோணுச்சு. அது வரைக்கும் அந்த போட்டோ உயிருள்ளது போல இருந்துச்சு. ஆனா எலி அங்க வந்து சேர்ந்தப்போ அதன் பிறகு புகைப்படத்துல இருந்த உணர்ச்சிகளோட தீவிரம் அப்படியே எலியோட முகத்துக்கு மாறிட மாதிரி புஷ்பராஜ் உணர ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி ஒரு கதைய இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டதா ஞாபகத்துக்கு வரவும் செஞ்சது. நீதிபதி ஒருத்தருடைய ஆவி ஒன்று எலிக்குள்ள புகுந்துகிட்ட கதை அது. அதே போல சால்துறையோட ஆவியும் எலிக்குள்ள புகுந்திருக்குமோ? இந்த காட்சிகள் நடைபெற்று இருக்கும் போது கூட டார்ச் லைட்டோட வெளிச்சம் அந்த புகைப்படத்துக்கு நேராதான் பாஞ்சுகிட்டு இருந்தது. எலி அசைவற்றதா அவரை ஊன்றி பார்க்கவும் செஞ்சது. மேஜைக்கு மேல எண்ணெய் விளக்கு இருந்துச்சு. அப்போதான் புஷ்பராஜுக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சு. டேவிட் கூட இதை பத்தி சொல்லியிருக்காருல்ல. புஷ்பராஜ் விளக்கு இருந்த இடத்த பார்த்தாரு. நல்ல வேலையா அது அங்கேதான் இருந்துச்சு. விளக்க நெருங்கி டார்ச் லைட்டை மேஜை மேல வச்சுட்டு சிகார் லைட்டரோட உதவியால அந்த எண்ணெய் விளக்க கொளுத்தினாரு. புகை படிஞ்சிருந்த சிம்னி வழியா வெளிச்சம் வெளியேற திணற ஆரம்பிச்சது. அது அப்படியே எரியட்டோன்னு அதை விட்டுட்டாரு. அறைக்குள்ள மங்கிய வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சது. புஷ்பராஜ் புகைப்படத்தோடைய மேற்புறம் பார்த்தாரு. இப்போ அந்த எலி அங்க இல்ல, அங்கிருந்து மறைஞ்சு போயிருந்தது. அதோட துரையோட படத்தோட பழையபடி கண்கள் உயிர் பெற்றுடுச்சு. ஜன்னல் வழியா நில ஒளி உள்ள பாஞ்சுகிட்டு இருந்தது. அதே சமயம் மணி 12ஐயும் தொட்டு இருந்தது. அந்த கட்டடத்தை ஒரு முறையாவது சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. விளக்க கையில எடுத்துக்கிட்டாரு. உட்புறம் இருந்து முதல் அறையோட கதவை திறந்து அதுக்குள்ள நுழைஞ்சாரு. அது ஒரு படுக்கை அறை. அதனுடைய நடுவுல பிரம்மாண்டமான கட்டில் ஒண்ணு கிடந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டீப்பாய். சுவர் அலமாரி பூட்டப்பட்ட நிலையில இருந்தது. புஷ்பராஜ் அலமாரியை திறந்தாரு. சிலந்திகள் ஏகத்துக்கும் வலைய பின்னி ஒரு ஆலயவே உள்ள அமைச்சிருந்தது. அதுக்குள்ள வெளிநாட்டுடைய மது வகைகளுடைய காலி பாட்டில்கள் வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. எல்லாமே ஒரு நூற்றாண்டுக்கு முற்பட்டவை. துரை ஒரு சரியான குடிகாரன்றதுக்கு அதுவே சாட்சியாகவும் இருந்துச்சு. அந்த அறையிலிருந்து மற்றொரு அறைக்குள்ள நுழைய கதவு ஒன்று இருந்துச்சு. ஆனா அது பூட்டப்பட்டிருந்தது. அதை திறந்தா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. தாமதிக்காம திறக்கவும் செஞ்சாரு. அந்த அறை ரொம்பவும் ஒடுக்கமா இருந்தது. 6x6 அப்படின்ற அளவில் தான் அந்த அறையோட அளவே இருந்துச்சு. அதன் பிறகு கதவுகள் எதுவுமே இல்லை. படுக்கை அறையை ஒட்டி இப்படி ஒரு அறையை எதுக்காக கட்டியிருப்பாங்க யோசிச்சாரு. துரையுடைய மோசமான நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில இந்த படுக்கை அறையையும் இந்த சின்ன அறையையும் கட்டியிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. எப்போ வேண்டுனாலும் தன்னுடைய படுக்கை அறைக்குள்ள நுழையிற உரிமை பெற்றிருந்தவங்கள்ட்ட இருந்து தான் கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய புதிய பெண்களை மறைச்சு வைக்கிறதுக்காக அந்த அறையை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படின்னா சால்துறையை பற்றி உலாவக்கூடிய கதைகள் எல்லாம் உண்மையாதான் இருக்கணும். படுக்கை அறையிலிருந்து அவர் மறுபடியும் வரவேற்பு ஹாலுக்கு வந்தாரு. அவரு டார்ச் லைட் சுவிட்சையும் அழுத்தினாரு. ஆனா அது எரியவே இல்லை. டார்ச் லைட்டை ரொம்ப நேரமாகவே அந்த புகைப்படத்து மேல படும்படி எரிய விட்டது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. கையில லைட் இல்லாம போறது நல்லதில்லை. அதனால அந்த இரவை அங்கேயே கழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணினாரு புஷ்பராஜ். மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவருடைய கண்ணிமைகள் தானாகவே மூடிக்குச்சு. காரணமற்ற களைப்பு அவரை ஆட்கொண்டுச்சு. சோஃபால அப்படியே படுத்துக்கிட்டாரு. தான் ஒருவேளை அங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததால கதிர் தன்னை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாரு அப்படின்னு உறுதியா நம்பவும் செஞ்சாரு. விளக்குல இருந்த திரி படிப்படியா வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டு கடைசியில அணைஞ்சும் போச்சு. அறைக்குள்ள
இருள் பரவ ஆரம்பிச்சது. ஜன்னல் வழியா வந்த நில வெளிச்சம் எதிர்ப்புற சுவர்ல மோதி சன்னமான பிரதிபலிப்பை நிகழ்த்திக்கிட்டு இருந்தது. அங்கிருந்த சுவர்கள் எல்லாம் ரொம்ப பழைய சுவர்ன்றதுனால அவற்றையெல்லாம் பார்க்கறதுக்கு தேவையான வெளிச்சம் போதுமானதாகவே இல்லை. புஷ்பராஜ் கண்களை மூடியே இருந்தாரு. உணர்வுகள் உறக்கத்துக்குள்ள ஒடுங்கிய நேரம். ஏதோ ஒரு மோசமான கனவு கண்டது போல சட்டன்னு விழிச்சாரு. கண்களை சுழற்றி நாலாபுறமும் பார்த்தாரு. கண்ணாடி ஜன்னல்ல ஒரு நிழல். அது ஒரு பெண் உருவம் போல தெரிஞ்சுது. டேவிட் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தோட அந்த நிழலுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ள தோணுச்சு. அவரும் இப்படிதான் குறிப்பிட்டாரு. நிழல் மாதிரி தெரிஞ்ச அந்த உருவம் அசைவற்று நின்றுட்டு இருந்தது. கழுத்து வரைக்கும் தலைமுடிய வெட்டி விட்டிருந்தது. அந்த உருவம் ஃப்ராக்கும் அணிஞ்சிருந்தது. அங்க வீசிட்டு இருந்த மெலிதான காற்றுல அதோட தலைமுடிகள் எல்லாமே அசஞ்சாடவும் செஞ்சுது. ஆவிகளுக்கு வடிவம் இருக்குதா என்ன? புஷ்பராஜ் யோசிச்சாரு. மேலை நாடுகளில் இப்படிப்பட்ட ஆவிகளை பற்றி விவாதிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான புத்தகங்கள் ஏராளமாக இருக்கு. அதில் சில புத்தகங்களை அவரும் படிச்சிருந்தாரு. கண்களுக்கு தெரியாத ஆவிகளை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்கள் கூட அங்கே இருந்துச்சு. உலகத்தில் ஆவிகள் மேலே அதிக அளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க மேலை நாட்டுக்காரர்கள் தான். இந்த செய்தியை அந்த புத்தகங்கள் பெரும்பாலும் வலியுறுத்திக்கிட்டு இருந்தது. அந்த பெண்ணுருவம் அங்கேயே அசைவில்லாமல் நின்றுட்டு இருந்தது. புஷ்பராஜ் சோஃபாலேருந்து எந்திரிக்காம படுத்த நிலையிலேயே கிடந்தாரு. யார் இவ? பலமா யோசிச்சாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பங்களால, அதுவும் ஊர்க்காரங்கெல்லாம் பேய்கள் உலாவக்கூடிய பங்களா அப்படின்றத குறிப்பிட்டும் கூட இந்த இடத்துல நள்ளிரவு நேரத்துல தனியாக நிற்க வேண்டிய அவசியம் என்ன? இவ சாதாரண பெண்ணா இருக்கவே முடியாது. எது வந்தாலும் சரி அப்படின்னு நினைச்சவரு பாக்கெட்ல இருந்து ரிவால்வர் எடுத்துக்கிட்டு முன்னோக்கி நகர தொடங்கினாரு. அந்த நொடியில அந்த உருவம் சட்டுன்னு மறைஞ்சும் போச்சு. ஒருவேளை அவ தான் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்திருப்பா, அதனால பயந்து ஓடி இருப்பா அப்படின்னு நினைச்சார் அவரு. அப்படின்னா வந்தவ மனித பெண் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை மறுபடியும் அவ வந்தா கூட நேருக்கு நேர் மோதுறதுல பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. கொஞ்சம் எச்சரிக்கையோட முயன்றா அவ யாருன்ற ரகசியத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும்னு உறுதியா புஷ்பராஜ் நம்பவும் செஞ்சாரு. அவ்வளவு விரைவா அவ இந்த பங்களாவோட எல்லையை விட்டு போயிருக்க முடியாது அப்படின்னு நினைச்சவரு வாசல் கதவை நோக்கி வேகமா போனாரு. கதவை திறந்தாரு. அப்போ அவ வாசல்ல நின்றுட்டு இருந்தா. அவளுடைய முகம் தெளிவில்லாம தெரிஞ்சது. யார் நீ? துப்பாக்கியை நீட்டி புஷ்பராஜ் கேட்டாரு. அதுக்கு பதிலே இல்லை. யார் நீ? வாயை திறந்து பதில் சொல்ல போறியா இல்ல அப்படின்னு சொல்லியபடியே ஒரு தடவை துப்பாக்கிய ஆட்டியும் காட்டினாரு. அதே சமயம் மேற்புறத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அவரோட கை மேல வந்து விழுந்துச்சு. எதிர்பாராத இந்த தாக்குதலால அவர் கையில இருந்த துப்பாக்கி எங்கேயோ போய் விழுந்துச்சு. தான் கை மேல விழுந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொருட்டு அதை பார்த்தாரு. ஜன்னலுக்கு பக்கத்துல அது வெளியேறும் போதுதான் அது இன்னதுன்னு அவருக்கு புரிஞ்சது. சால்துறையோட புகைப்படத்துக்கு நேரா தண்ணிய கொடூரமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எலிதான் அது. சட்டுன்னு அவருக்குள்ள ஒரு நிம்மதியற்ற தன்மை பரவ ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. ஒரு எலி கை மேல விழுந்தா கையில இருந்த துப்பாக்கி எங்கே போய் விழுந்துருமா என்ன? அது மட்டும் இல்ல, இவ்வளவு துல்லியமா அந்த நேரத்துல எலி தன் கை மேல வந்து எப்படி விழுந்துச்சு? அவளை சுற்றுவோன்னு மிரட்டிய அந்த கணத்துல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்படின்னா அவளுக்கும் அந்த எலிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதா? புஷ்பராஜ் பலமா யோசிச்சாரு. அதே நேரம் தன்னுடைய துப்பாக்கி எங்க போய் விழுந்துச்சு அப்படின்னு தேடி பார்க்க முயற்சி பண்ணாரு. அந்த சமயம் தேடாதீங்க, வந்த விருந்தாளி அதை எடுத்துட்டு போயிட்டாரு. வெளிப்புறத்துல இருந்து அவளுடைய குரல் கேட்டுச்சு. கண்ணாடி துண்டுகள் தெரிச்சு விழுற மாதிரியான வார்த்தைகள் வந்து விழுந்துச்சு. நல்ல வேடிக்கையா இருக்கே, எலி துப்பாக்கி எடுத்துட்டு போயிருமா? அவருடைய குரல் லாவகமா இருந்துச்சு. இந்த எலிகள்லாம் ரொம்ப மோசமானது, மனுஷங்களை கூட இழுத்துட்டு போயிடும். அது எவ்வளவு பேரை கொண்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய குரல் கேட்டுச்சு. அதெல்லாம் கிடக்கட்டும், நீ யாரு முதல்ல அதை சொல்றியா? புஷ்பராஜ் எதுக்கும் கலங்காதவரா இந்த கேள்விகளை கேட்டாரு. என்ன உங்களுக்கு தெரியாது? இன்னார்னு சொன்னா மட்டும் என்ன பிரயோஜனம்? அவ கேட்டா. உள்ளவா?
உள்ள வந்து பேசு. வேண்டாம், நான் இங்கே நிற்கிறேன். ஏன், பயமா இருக்கா என்ன? புஷ்பராஜ் கேட்டாரு. நான் யாருக்காக பயப்படணும்? என்னோட பயம் எல்லாம் அன்னைக்கே தீர்ந்து போச்சு. என்னைக்கு? புஷ்பராஜ் கேட்டாரு. எல்லாம் அன்னைக்கு ராத்திரியோட. புரியலையே. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. புரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன். இல்லைனா இந்த ராத்திரி வேலையில இந்த இடத்துல நான் ஏன் படுத்து தூங்கணும்? எனக்கு அவசியமே இல்லையே. புஷ்பராஜ் பதில் சொன்னாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் போவீங்களோ? அவ கேட்டா. ஆமா, உங்களுக்கு என்ன தெரியணும்? சால்துறையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இன்னுமா அவரை புரிஞ்சுக்க முடியல? ஆமா, முடியல. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். புஷ்பராஜ் தோல்வியை ஒத்துக்கவும் செஞ்சாரு. அதுக்கு அவ, உங்களோட துப்பாக்கியே உங்ககிட்ட இருந்து கை நழுவி போனதை நீங்க பாத்தீங்கல்ல, அவர் பலத்தை தெரிஞ்சுக்க இதை விட என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? அவ வாய் விட்டு பலமா சிரிச்சா. சிரிச்சுக்கிட்டே பின்னோக்கி நகர்ந்தவ கட்டடத்தை ஒட்டி தொங்கிட்டு இருந்த கொடிகளுக்குள்ள மறையவும் செஞ்சா. அவளுடைய சிரிப்பு அப்பவும் அந்த பகுதியில எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. புஷ்பராஜ் சிகார் லைட்டரை எடுத்து எரிய விட்டாரு. அந்த வெளிச்சத்துல தன்னோட துப்பாக்கியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. துப்பாக்கி அவளுடைய காலடியிலேயே தான் கிடந்துச்சு. அத கையில் எடுத்தவரு வெளியே ஓடி வந்தாரு. ஆனா அவளை அங்க பார்க்கவே முடியல. மறுபடியும் அந்த வரவேற்பு ஹாலுக்குள்ள நுழைஞ்சாரு புஷ்பராஜ். அத்தியாயம் 7. அந்த எலி தன் கையில இருந்து துப்பாக்கியை தட்டிவிட்ட விஷயம் இப்பவும் அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அது எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவமா கூட இருக்கலாம். இருந்தாலும் அவ்வளவு துல்லியமா அது தன்னோட கை மேல எப்படி வந்து விழுந்துச்சு? அது ஏற்கனவே புகைப்படத்துக்கு மேலிருந்து தன்னை ஊன்றி கவனிச்சது அவருடைய நினைவுக்கு வந்தும் போச்சு. இதுக்கு பின்னணியில வேற ஏதாவது இருக்குமா யோசிச்சாரு புஷ்பராஜ். அந்த பங்களா இன்னுமே கூட அமைதியில மூழ்கி போயிருந்தது. அதுவும் பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைதி அது. இருந்தாலும் புஷ்பராஜ் அதுக்குள்ள போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாரு. அந்த கிராமத்துல இருந்தவங்க பெரும்பான்மையானவங்களுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாகவே இருந்துச்சு. உயிரோடு இருக்கும்போது மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மனுஷன் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா இந்த பூமியிலே தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்பக்கூடியவங்க. சால்வின்துரை ரொம்பவும் கொடூரமானவரு. பல பெண்களுடைய கற்பை சூறையாடி இருக்காரு. இப்பவும் அவருடைய ஆவி பெண்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறதா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாம் உறுதியா நம்புறாங்க. அந்த பங்களாக்குள்ள அவருடைய ஆவி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் உறுதியா நம்பிக்கிட்டு இருக்காங்க. புஷ்பராஜ் வரவேற்பு ஹால்ல இருந்து உட்புறமா நடக்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு லைப்ரரி. சுவரை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஷெல்ஃபுகள்ல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த அலமாரிக்குள்ள சிலந்தைகள் கண்டபடி வலை பண்ணி இருந்ததால அலமாரிக்குள்ள என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்குன்னு சரியா தெரியல. கண்ணாடி போட்ட அலமாரிகள் அதே போல அங்க ஒரு 3 இருந்துச்சு. அறையோட மையத்துல வட்ட வடிவமான டேபிள் ஒன்றும் அதை சுற்றி 6 நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது. மேஜைக்கு மேல செப்பு உலோகத்தால் ஆன 2 மெழுகுவத்தி பீடங்களும் இருந்துச்சு. ஒவ்வொரு பீடத்திலையும் 3 மெழுகுவத்திகள் பொருத்தக்கூடிய வசதி இருந்தது. ஒண்ணுல மட்டும் கொஞ்சம் தடித்த திரி ஒண்ணு சுமார் 4 அங்குல நிலத்துக்கு இருந்துச்சு. புஷ்பராஜ் சிகர் லைட்டை எரிய விட்டு அதை பற்ற வச்சாரு. முதல்ல கொஞ்சம் தயங்கின திரி பிறகு நிதானமா நின்று எரிய தொடங்குச்சு. அறைக்குள்ள இருந்த இருட்டு சட்டன்னு ஓடி அலமாரிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கவும் செஞ்சுது. அறைக்குள்ள எதுவெல்லாமோ ஓடி ஒடியக்கூடிய சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சது. எல்லாமே எலிகள் தான், அதுவும் சுண்டலிகள். அந்த எலிகள் கிரீச்சிட்டபடி அலமாரிகளுக்கு பின்னாடி ஓடி மறையவும் செஞ்சது. ஆனா ஒரு எலி கூட அந்த அறையை விட்டு வெளியேற முற்படவே இல்லை. முதல்ல இருந்த ஷெல்ஃபை நெருங்கினாரு புஷ்பராஜ். அதை திறக்க முயற்சி பண்ணாரு. கீழ்கள் எல்லாமே துருப்பிடிச்சு இருந்ததால கதவுகளை திறக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வலுவா இழுத்ததும் அந்த கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள மேற்புற வரிசையில பிரத்யேகமான புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. எல்லா புத்தகங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தலைப்புகள். வாழும் ஆவிகள், அதாவது லீவிங் ஸ்பிரிட்ஸ், இதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் இருந்துச்சு. புஷ்பராஜ் அந்த புத்தகத்தை கையில் எடுத்தாரு. ஏறத்தாழ 500 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தினுடைய முதுகு பகுதி ரொம்பவே இற்று போயிருந்தது. அதனால தாள்களுடைய கட்டமைப்புல ஒரு நெகிழ்வு தன்மையும் காணப்பட்டுச்சு.
ரெண்டாவதா இருந்த புத்தகத்தை பார்த்தாரு. த நேச்சர் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிகளின் இயல்புகள் அப்படின்னு இருந்துச்சு. முழுக்க தோலால பைண்ட் செய்யப்பட்ட ஒரு புத்தகம். புஷ்பராஜ் அதை கையில் எடுத்து அதனுடைய பக்கங்களை புரட்ட ஆரம்பிச்சாரு. முதல் பக்கத்திலேயே சால்வின் துரையோட கையெழுத்து இருந்துச்சு. இப்படிப்பட்ட புத்தகங்களோட அவருக்கு நெருக்கமான ஆர்வம் இருந்ததுன்றத புஷ்பராஜ் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு அங்கிருந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல அந்த புத்தகத்தை பரிசோதிக்க தீர்மானம் பண்ணாரு. மேஜைக்கு மேல ஏராளமான தூசிகள்லாம் படிஞ்சிருந்தது. அதெல்லாமே பெரும்பாலும் அந்த அறையோட சீலிங் பகுதியிலிருந்து விழுந்த காரையோட துகள்களாக தான் இருந்துச்சு. சரியா பராமரிப்பு இல்லாததால கட்டடத்துடைய மேற்பரப்பு கால பழமையால வலுவிழந்து தூளா கொட்ட ஆரம்பிச்சிருந்தது. நாற்காலிகள்லயும் அதே போல சுண்ணாம்பு கரையும் படிஞ்சு அவற்றோட குஷனோட நிறம் மாறி போயிருந்தது. மெழுகுவத்தி ஸ்டாண்ட் பக்கத்தை தள்ளி வச்சுட்டு அந்த புத்தகத்தை புரட்ட தொடங்கினாரு. ஒவ்வொரு பக்கத்தையும் எச்சரிக்கையோட புரட்ட ஆரம்பிச்சாரு. இல்லைன்னா அந்த பக்கங்கள் தூள் தூள் ஆகிடும் அப்படின்றது அவருக்கு தெளிவா புரிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காகிதங்கள் கடினமாகி போயிருந்தது. பக்கங்களை புரட்டிக்கிட்டே வந்தாரு புஷ்பராஜ். திடீர்னு அவர் கண்கள்ல 4ஆம் மடிக்கப்பட்ட நிறம் மங்கிய ஒரு காகித துண்டு கண்ணில் பட்டுச்சு. புஷ்பராஜ் ரொம்பவும் நிதானமா அந்த தாளை கையில் எடுத்து சேதாரமே இல்லாம விரிச்சாரு. கருப்பு நிற மையால அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு கீழேயும் சால்வின் துறையோட கையொப்பம் இருந்துச்சு. புஷ்பராஜ் அந்த காகிதத்தை ஊன்றி கவனிச்சாரு. தெளிவற்ற எழுத்துக்களால எழுதப்பட்டிருந்தது. அந்த குறிப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிச்சாரு. என்னோட தீர்மானப்படி ஆவிகள் உண்டு. இந்த புத்தகமே அதுக்கு ஒரு ஆதாரம். உயிர் தான் அதற்கு முக்கியமான அடிப்படை. மருத்துவ முறையில மொத்த சக்தியையும் பயன்படுத்தினா கூட உடலை விட்டு பிரிஞ்சு போகிற உயிரை மறுபடியும் உட்புகுத்த முடியாது. அப்படின்னா உயிரை பற்றிய ஒரு ரகசியத்தை இதுவரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியல. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நாம குறிப்பிடுறோம்னா உயிர் உடம்பிலிருந்து வெளியேறி நிலையை தான் அப்படி குறிப்பிடுறோம். அப்படி அந்த உயிர் வெளியே போகுதுன்னா எங்க போகுது? இது கேள்வியா இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது உடம்புக்குள்ள உயிர் எங்க இருந்துச்சு? இது அடுத்த கேள்வியா இருக்கு. அதே போலதான் அறிவும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிவு அமையறதில்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். இந்த மாறுபட்ட தன்மை எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு ஓவியன், ஒரு பாடகன், ஒரு கவிஞன், இவங்க எல்லாருமே மற்றவங்களிலிருந்து மாறுபட்டு போனது எப்படி? இதுக்கெல்லாம் பின்னணியில ஏதேதோ புரிஞ்சு கொள்ள முடியாத ரகசியங்கள் அடங்கியிருக்கு. என்னுடைய கருத்துப்படி உயிர் என்ற பொருளுக்கு அழிவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த உயிரை தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அது இந்த சுற்றுப்புறத்திலேயே சுற்றி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சமீப காலத்துல இதே போல நான் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சேன். ரொம்பவும் ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அது. என்னுடைய எண்ணப்படி அது ரொம்பவே சரிதான்னு நான் நம்புறேன். என்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமா எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. அதனுடைய அடிப்படையில நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய உயிர் வகைகள்ல கட்டளையிடக்கூடியதும் அறிவு மிக்கதுமான உயிர் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதன் கிட்ட எந்த வகையான விலங்கையும் உயிரையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் நிறையவே இருக்கு. அவனுடைய கண்களுக்கு ஒரு பிரத்யேகமான தன்மையும் இருக்கு. அவனால அடிமைப்படுத்தவும் முடியும், அடிமையாகவும் முடியும். அதனால உடலை விட்டு வெளியேறக்கூடிய உயிருக்கு மற்ற உயிரினங்கள் மேல ஆதிக்கம் செலுத்தவும் முடியும். மனித உயிர் மரணம் அடைஞ்ச பிறகு உடல்ல இருந்து விடுபடக்கூடிய ஆத்மாவுக்கு மற்ற உயிர்கள்ல புகுந்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு எல்லா உயிர்கள் மேலேயும் ஆதிக்கம் செலுத்தவும் முடியும். அதனாலதான் பைசாசிக சக்திகள் உள்ள உயிர்களை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓநாய், வௌவால், எலி இதெல்லாமே இப்படிப்பட்ட உயிர்கள் தான். இவற்றுடைய உடல்கள்ல ஆவிகள் சுலபத்துல உட்புகுந்து கொள்ளவும் முடியும். அதனால மனிதர்கள்லாம் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா மற்ற உயிரினங்களுக்குள்ள புகுந்துகிட்டு உயிர் வாழவும் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படிக்கு சால்வின் ஃபோக்ஸ் அலங்கோலமான கையெழுத்தோடு அமைந்த அந்த கடிதத்தை புஷ்பராஜ் மறுபடியும் ஒரு முறை வாசிச்சு பார்த்தாரு. பிறகு அந்த புத்தகத்தினுடைய மற்ற பக்கங்களையும் புரட்டினாரு. ஆத்மாக்கள் எப்படி மற்ற உயிரினங்களுக்குள்ள புகுந்துக்க முடியும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பல பகுதிகள் அதுல விவரிக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தை தன்னோட எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு அவர் விரும்பினாரு. அந்த 2 புத்தகங்களையும் மெழுகுவத்திக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு அவரு
அலமாரி பக்கம் திரும்பினாரு. அலமாரிக்குள்ள இருந்த சிலந்தி வலைகளை இன்னொரு புத்தகத்தின் உதவியால தட்டி சுத்தப்படுத்தும் முயற்சியிலையும் ஈடுபட்டாரு. அந்த வரிசையில அது தொடர்பான புத்தகங்கள் தான் அதிகமா இடம்பெற்றிருந்தது. அதுல சில புத்தகங்கள் வரிசையை விட்டு விலகி முன்புறமா துருத்தி விட்டு நின்றுட்டு இருந்தது. இதுல இருந்து சால்வின் பொதுவா இப்படிப்பட்ட புத்தகங்களை தான் வாசிக்கிறது வழக்கன்றத புஷ்பராஜை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. சால்வின் ஆவிகளை தேடி ஆராய்ச்சி செய்யறவரா இருந்திருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை தேடும் இயல்பு கொண்டவராகவும் இருந்திருக்கணும். யோசிச்சபடியே அதே வரிசையில கொஞ்சம் தள்ளி இருந்த இன்னொரு புத்தகத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் மறுபடியும் மேஜைக்கு பக்கத்துல வந்தாரு. வந்தவர் திடுக்கிட்டு போனாரு. தான் பார்க்கறது கனவா இல்ல நிஜமானு யூகிக்க முடியாத அளவுக்கு அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மெழுகுவத்திக்கு பக்கத்துல வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களுக்கு அருகில புஷ்பராஜ் எதை பார்த்தாரு தெரியுமா? அத்தியாயம் 8. என்ன இது? புஷ்பராஜ் வியப்போட மேஜையை பார்த்தாரு. எலிக்கூட்டம் ஒன்று அந்த புத்தகங்களை சூழ்ந்து கடிச்சு தின்னு தொடங்குச்சு. ஒவ்வொரு காகிதத்தையும் நிதானமா உருவி சவகாசமா மென்னு தின்னுகிட்டு இருந்ததுங்க. காகிதங்கள் ஒவ்வொன்றும் எலிகளோட வயிற்றுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருந்தது. மனிதர்கள் எப்படி உணவை மென்னு விழுங்குவாங்களோ அதே போல காகிதங்கள் விழுங்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இடையிடையே அது தன்னுடைய பளபளப்பான கண்களால புஷ்பராஜ கூர்ந்து கவனிக்கவும் செஞ்சுது. வெறும் 5 நிமிஷம்தான் அந்த புத்தகம் மாயமா மறைஞ்சிருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் ஆச்சரியகரமான முறையில எலிகளால ஒதுக்கி விடப்பட்டிருந்தது. அது சால்துரையோட அந்த கடிதம். அதுக்கு மட்டும் எந்த விதமான சேதாரமும் ஏற்படவே இல்லை. அந்த தாளை மட்டும் அங்கேயே போட்டுட்டு எலிகள் மேஜை மீதிருந்து தாவி குதிச்சு மறைஞ்சும் போச்சு. அந்த காட்சி புஷ்பராஜோடைய மூளை பகுதிக்குள்ள என்னைக்குமே மறையாத ஒரு திரைப்பட காட்சி போல ரொம்பவே ஆழமா பதிஞ்சும் போச்சு. எப்படிப்பட்ட காட்சி அது? அந்த எலிகள் அவ்வளோ சீக்கிரம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த 2 புத்தகங்களை மட்டும் எலிகள் சாப்பிட என்ன காரணம்? அது மட்டுமா? சால்துரையோட கடிதத்தை அது ஏன் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுட்டு போச்சு? எலிக்கூட்டம் அங்கிருந்து அலமாரிக்கு பின்புறம் இருந்து சன்னமா குரலும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. தன் கைவசம் இருக்கக்கூடிய புத்தகங்களை மேற்கொண்டு மேஜைக்கு மேல வைக்கிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணாரு புஷ்பராஜ். புத்தகத்தை தின்ற எலிகள் மற்ற சாதாரண எலிகள் மாதிரி அவருக்கு தோணவே இல்லை. அவ்வளவு 2 பெரிய புத்தகங்களை அவ்வளோ விரைவா எப்படிதான் தின்ன முடிஞ்சது? சாதாரண எலிகளா இருந்திருந்தா அந்த காகிதங்களை குறிச்சு போடுறதுதான் அதோடைய வழக்கமா இருந்திருக்கும். ஆனா அந்த எலிகள் அப்படியெல்லாம் செய்யாம மனிதர்கள் மாதிரி மின்னு தின்னுச்சு. அத புஷ்பராஜும் தீர்க்கமா கவனிச்சாரு. புஷ்பராஜ் இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சாரு. மேற்புறத்துல இருந்து சர விளக்கு ஒன்று தொங்கிக்கிட்டு இருந்தது. பழைய கால விளக்கு அது. அதோடைய சிம்னிக்குள்ள மெழுகுவத்திகள் இருந்துச்சு. பித்தளையால செய்யப்பட்ட அந்த விளக்கு பசுமை நிறம் பூண்டு களும்பேறி இருந்தது. அது மட்டும் இல்லாம சிலந்தி வலைகளும் ஏராளமா படிஞ்சு அந்த விளக்கு பகுதியே மூடி இருந்துச்சு. அந்த விளக்கையே அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அது அசைய ஆரம்பிச்சுது. 2 புறமும் ஆடத் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட ஒரு கடிகாரத்தோட பெண்டுலம் மாதிரி அசைஞ்சு ஆட ஆரம்பிச்சது. அந்த விளக்க அப்படி ஆட்டுறது யாரு? அந்த அறைக்குள்ள காற்று நுழைய எந்த விதமான வழியும் இல்லை. பிறகு எப்படி விளக்கு அசைஞ்சது? விளக்கு ஆடக்கூடிய விசை நேரத்துக்கு நேரம் வினாடிக்கு வினாடி அதிகரிக்க தொடங்குச்சு. அதை யாரோ வலுவா பிடிச்சி ஆட்டுறது மாதிரி அவருக்கு தோணவும் செஞ்சது. விளக்கோட மேற்புறம் இருட்டா இருந்துச்சு. கீழ்ப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவத்தியோட வெளிச்சம் மையத்திலிருந்து விளக்குடைய மேற்புற தண்டு பகுதி வரைக்கும் போய் பிறகு மறைஞ்சிருந்தது. அதனால விளக்கிலிருந்து மேற்கூரையை ஒட்டியிருந்த பகுதி இருட்டாதான் இருந்துச்சு. மறு வினாடி அவருக்கு அந்த காட்சி தெரிஞ்சது. போட்டோக்கு மேற்புறம் பார்த்த அந்த தடித்த எலி. அந்த எலி அந்த தொங்கும் விளக்கினுடைய மேற்புறம் உட்கார்ந்து இருந்தது. யார் அந்த விளக்கு ஆட்டுறது? யார் அந்த விளக்கு அசைக்க விரும்புறது? புஷ்பராஜ் பாக்கெட்ல இருந்து ஒரு பென் டார்ச் வெளியே எடுத்தாரு. அந்த எலியை நோக்கி லைட்டை பிடிச்சி பட்டனை அழுத்தினாரு. டார்ச்சில இருந்து பாஞ்ச ஒளி எலி மேல போய் விழுந்துச்சு. எலியோட கண்கள் வயிற கறக்கிற மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. வெளிச்சத்தை பார்த்த எலி சட்டுன்னு சங்கிலி வழியா மேற்புறமா ஏறிச்சு. பிறகு மேற்புற மச்சில ஊர்ந்து வழவழப்பான சுவர் வழியா ஒரு உடும்பு போல இறங்கி ஜன்னல் பக்கம் வந்து மறைஞ்சும் போச்சு.
புஷ்பராஜ் மேஜைக்கு மேல் இருந்த சால்வின் துறையோட கடிதத்தை எடுத்தாரு. அதை அலமாரிலிருந்து எடுத்த புத்தகத்துக்குள்ளேயும் வச்சாரு. மூட பழக்க வழக்கங்களை தெளிச்சிருந்த அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு நடந்த சம்பவங்கள் நம்ப முடியாதவைதான். அப்படிப்பட்ட மனுஷங்கள் யாராவது இந்த காட்சிகளை மட்டும் பார்க்க நேர்ந்துச்சுன்னா இன்னும் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா சால்வின் ஃபோக்ஸோடைய கையெழுத்திட்ட கடிதத்தை எலிகள் தொடாததை குறிப்பிட்டே சொல்லலாம். அந்த கடிதத்தை மட்டும் எலிகள் ஏன் தொடவே இல்லை? அதோட அவருக்குள்ள இன்னொரு யோசனையும் தோணுச்சு. அந்த எலிகள் எதுக்காக அந்த புத்தகத்தை தின்னு தீர்த்துச்சிங்க? எலிகளுக்கே உரிய பசியாலையா, இல்ல எதையாவது குறிக்கக்கூடிய இயல்பாலையா? அப்படின்னா குறிப்பா அந்த ஒரு தாளை மட்டும் விட்டு வைக்க என்னதான் காரணம்? திடீர்னு புஷ்பராஜோட மனசுக்குள்ள ஒரு யோசனை பளிச்சிட்டுச்சு. அது கொஞ்சம் மூடத்தனமான யோசனை தான், வெளியே சொல்லவே வெக்கப்படக்கூடிய யோசனையும் கூட. அது என்ன யோசனை தெரியுங்களா? அந்த எலிகள் அந்த புத்தகத்துல இருந்த சிந்தனைகளை விழுங்குச்சா, இல்ல அதுல சொல்லப்பட்டிருந்த கருத்துக்களை சாப்பிட்டுச்சா? இதை யோசிச்சு பார்த்த புஷ்பராஜ் மனசுக்குள்ள என்ன மடத்தனமான ஒரு சிந்தனை. அதே சமயம் மணி 2 ஆகி இருந்தது. அவர் கையில கட்டியிருந்த எலக்ட்ரானிக் வாட்ச் நேரத்தை பளிச்சுட்டு காட்டுச்சு. கதிர் தூங்காம தன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாரோ, தனக்கு ஏதாவது ஆபத்து நின்றுருக்குமோன்னு கவலைப்படுவாரோ? புஷ்பராஜ் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தீர்க்கமா யோசிச்சவரு, இது வரைக்கும் நம்ம திரட்டின தகவலே போதும், புறப்பட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சாரு. அந்த மாளிகைக்குள்ள அமைதி ரொம்பவே ஆழ்ந்திருந்தது. வெளியில மரங்கள் கூட அசைவற்று போயிருந்தது. புஷ்பராஜ் வெரந்தாவுக்கு வந்தாரு. வெரந்தாவுக்கு வரும்போதுதான் அவருக்கு மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த இடத்துல தான் அந்த இளம்பெண் நின்றுட்டு இருந்தா இல்லையா? ஆமா, அவ யாரு? வெரந்தாவுக்கு வந்தவரு நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அப்போ அவருக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. லைப்ரரி அறைக்குள்ள மெழுகுவத்தியை ஏற்றி வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஒரு புத்தகத்தை வேற எடுத்து மேஜைக்கு மேலேயும் வச்சிருந்தோம். ஏதோ நினைவுல அதை எடுக்க மறந்து போயிருந்தாரு. மறுபடியும் அந்த லைப்ரரி அறைக்குள்ள நுழையிறது அவருக்கு ஒரு அலுப்பான விஷயமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த புத்தகத்தை அங்க விட்டு வைக்கிறது நல்லதில்ல. மெழுகுவத்தியும் வீணா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புஷ்பராஜ் மறுபடியும் வரவேற்பு ஹாலுக்கு வந்தாரு. லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சாரு. அங்க மெழுகுவத்தி வெளிச்சம் மறைஞ்சு போயிருந்தது. அதே நேரம் அறைக்குள்ள சன்னமான ஒரு வெளிச்சமும் தெரிஞ்சது. கண் இமைக்கிற நேரத்துல அந்த காட்சிகளை பார்த்தாரு. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள அது கண்ணில இருந்து மறைஞ்சு போகவும் செஞ்சது. ஒருவேளை அது மனப்பிரமையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சாரு. அதுக்கான காரணமும் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பலமான யோசனைகளுக்குள்ள போராடிக்கிட்டு இருந்தார் அவரு. அதனால தன் கண்களுக்கு அப்படி தட்டுப்பட்டதோ என்னவோ. உன் மனசுல பதிஞ்சது எல்லாமே காட்சிகளா தோற்றம் அளிக்கும் அப்படின்றது இயல்பு தானே. எப்படி இருந்தாலும் அவர் அந்த காட்சியை பார்த்தாரு. அவர் பார்த்த காட்சி இதுதான். ஒருத்தர் அவருக்கு எதிர்ப்புறமா முதுக காட்டியபடி நின்றுட்டு இருந்தாரு. அவரோட பார்வை ஒரு புத்தகத்து மேல படிஞ்சிருக்கிறது மாதிரி தோணுச்சு. அது மேஜைக்கு மேல வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை வாசிச்சு பார்க்குற மாதிரி. ஆமா, அந்த புத்தகம் இன்னும் கூட திறந்துதான் கிடந்துச்சு. அதை பார்த்ததும் என்ன இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. சால்வின் துறையோட கடிதத்தை அதுக்குள்ள வச்சுட்டு அந்த புத்தகத்தை மூடி வச்சது புஷ்பராஜுக்கு நல்லாவே ஞாபகத்துல இருந்துச்சு. பிறகு அது எப்படி திறந்து கிடக்கும்? புஷ்பராஜ் மொத்தத்துல குழப்பத்துக்கு ஆளானாரு. அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சது முதல் இப்ப வரைக்கும் விசித்திரமான பல அனுபவங்கள். புஷ்பராஜ் திறந்து கிடந்த அந்த புத்தகத்தை கையில எடுத்தாரு. திறந்து வைக்கப்பட்டிருந்த அந்த பக்கத்துல தன்னோட கண்களை பதிக்க ஆரம்பிச்சாரு. அதுல இப்படிப்பட்ட வரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உயிர் ஒரு பொழுதும் அழிவதில்லை, அதுக்கு மரணமும் இல்லை, உடல் மட்டும்தான் அழிகிறது. ஒரு உடம்புக்குள் அது நுழைந்து விட்டால் தனக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொள்ளும் வகையில் அந்த உடலிலேயே அந்த உயிர் சரணாகதி அடைந்துவிடும். அப்படிப்பட்ட உடம்பை நாம் மீண்டும் இழந்து விடும் பொழுது இன்னொரு நிலைக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. உயிர் உடலுக்காக இன்னொரு மனிதனையும் கூட பிடித்து கொள்ளும். இது மிகவும் அபூர்வமாக கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதன் மரணமடையும் சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் அகால மரணமாக இருந்தால் மட்டுமே இது நிகழும். குறிப்பிட்ட உடலிலிருந்து விடுபடக்கூடிய உயிர் மற்றொரு உடலுக்குள் பிரவேசிக்கிறது. அதன் பிறகு அந்த உடலில் வசிப்பது பழைய உயிராக இருக்க முடியாது. மாறாக
புதிதாக புகுந்த உயிராக இருக்கும். அந்த உடலே மற்றொரு உயிராக மாறிவிடும். படிப்படியாக இரண்டாவதாக புகுந்த உயிரின் தன்மைகளை பெற தொடங்கிவிடும். ஒருவேளை அந்த உயிர் பைசாசிகமானதாக இருந்தால் இயல்பாகவே அந்த உடலும் பைசாசிக தன்மை கொண்டதாக மாறிவிடும். இதை படிச்சுட்டு புஷ்பராஜ் படிக்கிறத நிறுத்தினாரு. ஆமா, குறிப்பிட்ட இந்த பக்கத்தை மட்டும் திறந்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவரு யோசனையில ஆழ்ந்து போக ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 9. டிடெக்டிவ் புஷ்பராஜ் அந்த புத்தகத்தை மூடி வச்சாரு. அதன் பிறகு இப்போ அவர் ஏற்று வச்சிருந்த மெழுகுவத்திய பார்த்தாரு. அந்த ஜுவாலை அறைக்குள்ள ஆடி அசைஞ்சபடி இருந்துச்சு. ஆனா அந்த அறைக்குள்ள சுத்தமா காத்தே இல்லை. இருந்தும் அந்த ஜுவாலை அசையறத பார்த்தப்போ அவருக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிச்சது. காற்றே இல்லாத போதும் இந்த ஜுவாலைகள் மட்டும் ஏன் இப்படியா முன்னும் பின்னுமா அலையுது? இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு யோசனையில மூழ்கி போக ஆரம்பிச்சாரு. புஷ்பராஜ் அந்த அறைக்குள்ளே நின்று பார்த்தாரு. எங்கிருந்தோ சங்கிலி சலசலக்கக்கூடிய சத்தம். முதல்ல மெல்லமா கேட்டுட்டு இருந்த அந்த சத்தம் படிப்படியா உயர்ந்துச்சு. பிறகு அப்படியே சுற்றுப்புறத்தோட கலந்து இல்லாமலும் போச்சு. மறுபடியும் அது தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சது. பிறகு சத்தம் இல்லாம போச்சு. இதே போல 3 முறை நடக்க ஆரம்பிச்சது. எரிஞ்சுக்கிட்டு இருந்த மெழுகுவத்தியோட ஜுவாலை படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அது அணைய போறதோடைய அடையாளமா கொழுந்து விட்டு எரிஞ்சுது. மறுவினாடி சட்டுன்னு மெழுகுவத்தி அணைஞ்சது. அந்த அறைக்குள்ள இருட்டும் பரவுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலைய இதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சதே இல்லை. அமைதியா ஒரே இடத்துல நின்னாரு. ஆமா, எதை பத்தி யோசிக்கிறீங்க? சட்டுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அது அந்த பெண்ணுடைய குரல் தான். யார் நீ? திரும்ப கேட்டாரு. யாருன்னா? நான் தான். உங்களுக்கு நிஜமாவே நான் யாருன்றது தெரியலையா என்ன? நிஜமாவே தெரியல, பதில் சொன்னாரு புஷ்பராஜ். நாம ஏற்கனவே அறிமுகமாக இருக்கோமே. அப்படியா? எப்போ? எங்க? எப்படி? அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாரு புஷ்பராஜ். நல்ல வேடிக்கை தான் போங்க. நீங்க என்ன பார்த்துருக்கீங்களே? இல்லையே, நான் பார்க்கலையே. உங்களை என்னால இப்பவும் பார்க்க முடியுதே, அந்த குரல் பதில் சொல்லுச்சு. அவளுடைய வார்த்தைகள் புஷ்பராஜ் கிட்ட சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட பங்களாவில், அதுவும் இந்த சூழ்நிலையில ஒரு பெண் இங்க தனியா இருக்கிறான்னா அவ யாருன்ற விஷயத்துல அவரால் சந்தேகப்படாம இருக்க முடியல. அது மட்டும் இல்ல, பங்களாவை ஒட்டிய பகுதிகளில் கண்ணுக்கெட்ட தொலைவு வரைக்கும் வேற எங்கேயும் எந்த வீடுகளுமே இல்லை. ஏறத்தாழ 50 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மத்தியில தான் அந்த பங்களா இருந்துச்சு. அதனால இந்த இடத்துல ஒரு பொண்ணோட குரல் கேட்க வாய்ப்பே இல்லை. புஷ்பராஜ் யோசிச்சபடியே இருக்கவும், ஏன் நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. ஆமா, யார் நீ? திரும்பவும் கேட்டாரு புஷ்பராஜ். நான் யாருன்னா கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கலாம். ஆமா, இந்த பங்களாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த குரல் கேட்டுச்சு. தெரியாதுன்னு சொன்னாரு புஷ்பராஜ். ஏன் தெரிஞ்சுக்கல? இந்த பங்களா ஒரு காலத்துல சால்வின் துரைக்கு சொந்தமா இருந்ததுன்னு தெரியும். வேற என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? புஷ்பராஜ் கேட்டாரு. சால்வின் துரையோட பங்களாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட பங்களான்றதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, எதுக்காக நீ வந்திருக்க? புஷ்பராஜ் கேட்டாரு. எனக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாதே. அவ வார்த்தைகள் அவருடைய இதயத்துக்குள்ள சந்தேகத்தை பலமா எழுப்ப ஆரம்பிச்சது. உண்மையில அவ பேசுறதோடைய பொருள்லாம் என்ன? எதுக்காக இப்படி அவ பேசிக்கிட்டு இருக்கா? புஷ்பராஜுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு அவரு சிகார் லைட்டரை வெளியே எடுத்தாரு. எடுத்து அதை பத்த வைக்கவும் அந்த அறைக்குள்ள சன்னமான வெளிச்சம் பரவ தொடங்குச்சு. ஆனா அந்த அறைக்குள்ள யாருமே இல்லை. அப்படின்னா அந்த குரல் எங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு? யார் பேசுறாங்க? அவர் அந்த சிகார் லைட்டோட ஜுவாலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எதிர்பாராம அந்த சத்தம் கேட்டது போல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மெழுகுவத்தி திடீர்னு அணைஞ்சு போச்சு. யார் அதை ஊதி அணைக்கவே இல்லை. இருந்தாலும் அணைஞ்சது. மெழுகுவத்தி இருக்கக்கூடிய இடத்த தேடி பிடிச்சி சிகார் லைட் மூலயமா அந்த திரியை பற்ற வச்சாரு. ஆரம்பத்துல உள்வாங்கி தயங்கிய தீபம் பிறகு நல்லா சுடர் விட்டு எரிய தொடங்குச்சு. அறைக்குள்ள வெளிச்சமும் பரவ ஆரம்பிச்சது. அது வரைக்கும் தாங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பெண் மாயமாகி இருந்தா. அந்த இடத்துல யாரும் புரிஞ்சிக்கவே முடியாத என்னென்னவோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா புஷ்பராஜுக்கு தோண ஆரம்பிச்சது. சால்வின் துரையை பத்தி ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மூடத்தனமான செய்திகளுக்கு
ஏதோ ஒரு அடிப்படை இருக்கிறதா அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. சால்வின் துரையோட குறிப்பும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயங்களும் அவருக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. கூடவே அவருடைய மனசுக்குள்ள அப்படின்னா அந்த எலி அது என்ன அப்படின்ற யோசனையும் எழ ஆரம்பிச்சது. அது ஒரு கேள்விக்குறியா அவர் முன்னாடி தொக்கி நின்னுச்சு. அந்த பார்வையும் செயல்களும் மற்ற எலிகளை போல இல்லை. அதுக்கு என்னமோ ஏதோ ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. புஷ்பராஜ் எலி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை மறுபடியும் நினைவுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்த்தவரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சாரு. நீ இந்த பங்களாக்குள்ள நுழையாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லாம யாரோ சொல்ல முயற்சி பண்றாங்களோ, மேற்கொண்டு தாங்க நிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆவிகளையோ அங்க நடந்துட்டு இருக்க சம்பவங்களையும் நினைச்சு அவர் பயப்படல. புகழ்பெற்ற ஒரு துப்பறிவாளரான அவரு கொஞ்சமும் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத விஷயங்களை எப்படி ஒத்துப்பாரு? சால்வின் துரையோட குறிப்பும் டைரியும் அவர்கிட்ட இருந்துச்சு. அறைக்கு திரும்பினதும் அதை ஒரு தடவை முழுசா படிக்கணும் அப்படின்னு நினைச்சபடியே புஷ்பராஜ் வெளியே வந்தாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஒற்றையடி பாதையில நடக்க தொடங்கினாரு. நள்ளிரவை தாண்டி ரொம்ப நேரம் ஆகி இருந்தது. பாதையோட 2 பக்கமும் வளர்ந்திருந்த காட்டு செடிகள்ல ஒட்டி கிடந்த பனித்துளிகள் அவருடைய உடல்ல பட்டு குளிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. மலை உச்சியில பனி படலத்துக்குள்ள நிலவு வெளியேறி போய் கடந்தது. அந்த வெளிச்சம் அந்த மலைச்சரிவுல சாம்பல் தூளை தூவினார் போல ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. குளிர்ந்த வெளிக்காற்றுல மேற்புற மேகங்கள் அசைஞ்சப்போ அந்த மலைச்சரிவே அசைற மாதிரி இருந்துச்சு. மேற்கு புறத்திலிருந்து காற்று வீசிக்கிட்டு இருந்தது. அந்த காற்று மரங்களை தழுவிக்கிட்டு கிழக்கு புறம் இருந்த மலைகள் மேல போய் பலமா மோதிச்சு. மலையில இருந்த பொந்துகள்லையும் பாறை இண்டு இடுக்குகள்லையும் ஒளிஞ்சிட்டு இருந்த காட்டு மிருகங்கள் நகராம அதுக்குள்ளேயே பதுங்கி இருந்துச்சு. பாக்கெட்ல இருந்து சிகரெட் ஒன்றை எடுத்து புதட்டில பொருத்திக்கிட்டாரு. அதுக்கு நெருப்பு கொடுக்கறதுக்காக சிகார் லைட்டரையும் எரிய விட்டாரு. அதோடைய வெளிச்சம் சுற்றிலும் பரவ ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சத்தின் மூலமா தான் நடந்துகிட்டு இருந்த பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவருக்கே புரிஞ்சுது. கொஞ்சம் தொலைவு நடந்தவரு பின் திரும்பி பார்த்தாரு. சைப்ரஸ் மரங்களுடைய மறைவுல பங்களா தெளிவில்லாம தெரிஞ்சுது. அதுவும் இருட்டுனால கட்டின மாதிரியே இருந்துச்சு. சட்டுன்னு அதுக்குள்ள ஒரு வெளிச்சம் மின்னி மறைஞ்சது. அந்த சன்னமான வெளிச்சம் சட்டுன்னு தோன்றி அதே வேகத்துல மறையவும் செஞ்சது. அங்க எப்படி வெளிச்சம் தோன்றி மறைஞ்சதுன்னே புரியல. உடனே அந்த பங்களாவுக்கு திரும்பி போனா என்னன்னு அவருக்கு தோன்றாமலாம் இல்லை. ஒருவேளை அங்கு தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அங்க போய் எதையும் பார்க்க முடியாம போனா திரும்பவும் இதே வழியில வர வேண்டியதா இருக்கும். அதனால அவரை நேரா கதிர் இருந்த இடத்த நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாரு. புஷ்பராஜ் வந்து சேர்ந்தப்போ கதிர் நல்ல தூக்கத்துல ஆழ்ந்திருந்தாரு. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் விழிச்சு எழுந்தாரு. யார் அது? நான் தான். கதவை தரங்க புஷ்பராஜ் சொல்லவும், ஏன் இவ்வளோ லேட்டு? நான் மணி 12 வரைக்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். சரி நீங்கள் வர வரைக்கும் புத்தகத்தை படிக்கலான்னு புத்தகத்தை புரட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேசாக கண்ணை மூடி படுத்துருக்கலான்னு நினச்சி கண்ணை மூடினேன். அப்படியே தூங்கியும் போயிட்டேன். ஆமாம், போன காரியம் என்னாச்சு? இவ்வளோ நேரம் அங்கேயேவா இருந்தீங்க அப்படின்னு ஆச்சரியத்தில் கதிர் கேட்கவும், ஆமாம் இவ்வளோ நேரமும் பங்களாக்குள்ளேயே தான் இருந்தேன். புஷ்பராஜ் பனியில் நனைஞ்சிருந்த ஷர்ட்டை கட்டி ஹேங்கரில் மாட்டியபடி பதில் சொன்னார். அந்த அளவுக்கு அங்கே வேலையாக இருந்துச்சு? கதிர் கேட்கவும், ஆமாம் கதிர், ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்னை அங்கேயே நிற்க வச்சிருச்சு. நான் சொன்னால் நீங்கள் எதையுமே நம்ப மாட்டீங்க. எனக்கே இதெல்லாம் கனவுதானோன்னு தோணிகிட்ருக்கு. புஷ்பராஜ் சொல்லவும் கதிருக்கு ஆர்வம் உண்டாயிருச்சு. அப்படியா? சுவாரஸ்யமான சம்பவங்களா? சொல்லுங்க, நானும் கேட்குறேன். இந்தா இதை பாருங்க, இதில் வித்தியாசமான ஆராய்ச்சி விவரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன புஷ்பராஜ் சால்வின் துரையோட டைரி குறிப்புகளை கதிர்கிட்ட கொடுத்தாரு. இற்று போக தொடங்கியிருந்த அந்த பழைய புத்தகத்தை கதிர் வாங்கிக்கிட்டாரு. மேஜை விளக்கோட வெளிச்சத்தில் அவருடைய பக்கங்களை நிதானமாக புரட்டவும் தொடங்கினாரு. அந்த பக்கங்களை வாசித்து முடிச்சதும், எனக்கு என்னவோ அந்த சால்வின் துரை ஒன்றும் முட்டாள் மாறிலாம் தெரியல. எப்படி சொல்கிறீங்க? புஷ்பராஜ் கேட்கவும், இதில் பாருங்களேன், அவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. அப்படியா? அப்படி அதில் என்னதான் எழுதியிருக்கு? நானே வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு உயிர் இறந்து போனதாக சொல்வது, அந்த உடலிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சக்தி, வேண்டுமானால் அதை உயிரென்றும் ஆத்மா என்றும் இரு வேறுபட்ட சொற்களை பயன்படுத்தியும் சொல்ல முடியும். அது காற்றில் அலைந்தபடி
மற்றொரு இருப்பிடத்தை அடைய முயற்சி செய்கிறது, உடலை தேடுகிறது. அதே சமயம் நமக்கு உள்ளதை போன்றே உணர்வு மற்றும் நினைவுகள் அவற்றுக்கு உண்டு அப்படின்னு கதிர் வாசிச்சுக்கிட்டே வரவும், கதிர் கொஞ்சம் நிறுத்துங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லியபடியே புஷ்பராஜ் வாசலை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 10. திடீர்னு புஷ்பராஜ் வாசலை நோக்கி ஓட ஆரம்பிச்சதும் என்னங்காச்சு அப்படின்னு பதறின கதிர் அந்த புத்தகத்தை மேஜை மேலே வச்சுட்டு புஷ்பராஜை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சாரு. கதவு திறந்த புஷ்பராஜ் வடக்கு புறமாக ஓட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரவும் செஞ்சாரு. என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுனீங்க? கதிர் பரபரப்பாக கேட்டாரு. நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? அந்த சமயம் ஜன்னல் பக்கமாக ஒரு கையோட நிழல் நீண்டு வந்துச்சு. அந்த நிழல் கண்ணாடி முழுசும் பரவிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அது ஒரு பெண்ணோட உருவமாக மாறிச்சு. தலைமுடியெல்லாம் அவிழ்த்து போட்ட ஒரு பெண் உருவம். அந்த உருவத்தை தான் நான் பங்களாவிலையும் பார்த்தேன். புஷ்பராஜ் சொல்லவும், அப்புறம் அப்படின்னு பதபதப்போட கேட்க ஆரம்பிச்சாரு கதிர். அவன் அந்த பங்களாவில் என்கிட்ட பேசவும் செஞ்சா. யாரு, அந்த பொண்ணா? கதிர் ஆச்சரியமா கேட்கவும், ஆமா, எனக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு என்ன கூட தெரியும்னு வேற சொன்னா. இந்த பங்களாவை தவிர நான் வேற எங்கேயும் போறது இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. அந்த பங்களாவோட அவளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தான் அவள் பேசினா. அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியங்கள் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. இல்லைனா அவள் இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது அவதானா? நல்லா பார்த்தீங்களா? கதிர் கேட்கவும், எனக்கும் அது கொஞ்சம் புரியாத விஷயமா தான் தோணுது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கதிர் சொன்னார். என்ன வழி? இந்த பக்கத்தில் அதே மாதிரி யாராவது பொண்ணு இருக்காளான்னு விசாரிக்கணும். நிச்சயம் செஞ்சிடலாம். இந்த மலைச்சரிவில் இருக்கிற யாராவது ஒரு வயசான பெரியவங்களை தேடி கண்டுபிடிக்கணும். நாளைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலாம். புஷ்பராஜும் பதில் சொன்னார். சரி வாங்க போய் படுக்கலாம், நேரம் ரொம்ப ஆகிருச்சு. கதிர் சொல்லியபடியே அந்த புத்தகத்தை மேஜை மேலே வைக்கவும் செஞ்சார். அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் நினைச்சபடியே புஷ்பராஜும் போய் படுத்தாரு. விடியற் காலையில் யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கவும் புஷ்பராஜ் தான் முதல்ல எழுந்திருச்சாரு. கதிர் அப்போ நல்ல உறக்கத்தில் இருந்தார். போய் கதவு திறந்து பார்த்ததும் எதிரில் இருந்த மனுஷர் முன்பின் தெரியாதவர். யாருங்க நீங்கள், என்ன வேணும்? புஷ்பராஜ் கேட்கவும், நான் பக்கத்தில் தாங்க இருக்கேன், நான் ஒரு விவசாயி. நீங்கள் புதுசாக குடி வந்திருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதான் உங்கள் வேலைகளுக்கு ஆள் தேவைப்படுமான்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு வந்தவர் பதில் சொன்னார். அவருக்கு சுமார் 50 வயது இருக்கலாம். பழைய பேண்ட்டும் அதே போல் ஒரு கோட்டும் அணிஞ்சிருந்தார். ரெண்டுமே கசங்கி போயிருந்தது. கோட்டு அங்கங்கே கிழிஞ்சு போயிருந்தது. கோட்டோடைய பாக்கெட்டில் வேற ஒரு துணியால் ஒட்டு போடப்பட்டிருந்தது. வலது கையில் பை ஒன்று பிடிச்சிருந்தாரு. அதில் 2-3 பாட்டில்கள் மேற்புறமாக தலையை நீட்டிக்கிட்டு இருந்தது. புஷ்பராஜ் அவரை ஏற இறங்க பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். என்கிட்ட 2 பசுமாடு இருக்குங்க. காலையில் இந்த ஒரு டீ கடையில் போயிட்டு பால் கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக குடி வந்திருக்கிற விஷயத்தையே அந்த கடையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாங்க கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு வந்தவர் பதில் சொல்லவும், நீங்கள் வந்ததும் ஒரு வகையில் நல்லதுக்கு தான். புஷ்பராஜ் பதில் சொன்னார். நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருப்போம். எங்களுக்கு தினசரி பால் ஊற்றினா நல்லது. உங்களால் முடியலன்னா வேறு யாருக்கிட்டையாவது ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அது போதும். இல்லைங்க, நானே பால் கொண்டு வந்து தரேன். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை தேவைப்பட்டாலும் அது கூட இருந்து நானே செஞ்சு கொடுக்குறேன். மற்ற வேலைகளுக்கு ஆள் தேவைப்பட்டாலும் நானே ஆட்களை தயார்படுத்தி அவங்கள இங்கே கூட்டிகிட்டும் வரேன். உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படும் போது அந்த டீ கடையில் சொல்லிவிடுங்க, அவர் என்னை கூப்பிட்டு விடுவார், நான் நேராக இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவர் திரும்பி நடக்கவும் தொடங்கினார். அறைக்குள்ளே புஷ்பராஜ் வரவும் அங்கே கதிர் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தார். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அவரும் கேட்டார். வந்தது யார் என்னன்னு கதிர் விசாரிக்கவும், நாம் ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறது நல்லது எனக்கு தோணுச்சு. வந்தவர் நமக்கு கூடமாட ஒத்தாசையாக இருக்காராம். கூடவே நமக்கு தேவையான பாலையும் கொண்டு வந்து தராராம். அதான் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு புஷ்பராஜ் சொல்லவும், நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்குன்னு தனியாக ஒரு சமயக்காரன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல? கதிர் கேட்கவும், நாம் இங்கே இன்னும் கொஞ்ச நாள் தான் தங்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தாழ்வாரை பற்றி இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. போதாத குறைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் வேறு இருக்குது. இதையெல்லாம் தெரிஞ்சிக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. 2 பேரும் பேசியபடியே அடுத்த கட்ட வேலைகளுக்கு தயாரானாங்க.
மதியம் தாண்டின வேலையில் காலையில் வந்த விவசாயியும் கூட ஒரு இளைஞனும் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அந்த பால்காரர் ஒரு இளைஞனை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அவனை காட்டி இவன் தான் நான் சொன்ன ஆள் அப்படின்னு சொல்லவும் அந்த இளைஞனை ஏற இறங்க கதிரும் புஷ்பராஜும் பார்த்தாங்க. அவனுக்கு சுமார் வயது 20 இருக்கலாம். பார்க்கறதுக்கு சுறுசுறுப்பானவனாக தான் தெரிஞ்சான். உன் பேர் என்ன? புஷ்பராஜ் கேட்டார். அவன் ராகவன் அப்படின்னு பதில் சொன்னான். முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்ச அனுபவம் உனக்கு இருக்கா? இருக்குங்க. எங்கே வேலை செஞ்ச? ஒரு ஹோட்டலில் 6 மாதம் வேலை செஞ்சேன். ஏன் எங்கேருந்து வந்துட்ட? ஓயாத வேலை சார். கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்கவே முடியாது. ராத்திரி 12 மணிக்கு படுத்தா விடியற் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ மாடு தாங்க மேய்ச்சிட்டு இருக்கேன். உன் வருமானத்துக்கு அது போதுமானதாக இருக்கா? புஷ்பராஜ் கேட்கவும், போதுன்னு சொல்ல முடியாது. ஹோட்டல் வேலை செய்யும் போது சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் திருப்தியாக சாப்பிட முடிஞ்சுது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. சரி, இங்கே வேலை செய்ய உனக்கு சம்மதம் தானே? இன்றைக்கே வேலைக்கு சேர்ந்துக்கலாம் இல்லையா? இந்த வேலை எவ்வளோ நாள் இருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ எங்களுக்கு வேலை செய்யணும், சரிதானே? புஷ்பராஜ் சொல்லவும் அவனும் சரிங்க செய்கிறேன்னு சொன்னான். உடனே பக்கத்தில் இருந்த பால்காரர், அப்போ நான் கிளம்பட்டுங்களா அப்படின்னு கேட்கவும், நாளையிலேருந்து மறக்காமல் பாலை கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கு அந்த பால்காரர் தலையாட்டிட்டு கிளம்பினார். ராகவன் சமையக்கட்டை நோக்கி போனான். தேவையான பாத்திரங்கள் அங்கே இருந்துச்சு. உள்ளிருந்தபடியே மதிய சாப்பாடு தயார் பண்ணிட்டுங்களா? ராகவன் கேட்டான். தாராளமா அப்படின்னு கதிர் சொல்லவும் 1 மணி நேரத்தில் அவன் சமையலை வேக வேகமாக முடித்தான். கொஞ்சம் அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்கணும். சாப்பாட்டுக்கு பிறகு ராகவன் சொன்னான். புஷ்பராஜ் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து அவன்கிட்ட நீட்டினார். அதை வாங்கிக்கிட்ட அவன் பையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். கதிர் மேஜை மேலே வச்சிருந்த சால்வின் துறையோட டைரியை கையில் எடுத்தார். இதை படித்து முடிச்சிட்டிங்களா? புஷ்பராஜ் கேட்டார். முழுசாக படிச்சுட்டேன். என்ன தோணுது? அந்த மனுஷன் சில பிரத்யேகமான குணங்களை கொண்டவராக இருந்திருக்கணும். அதுவும் அவரே கண்டுபிடிச்ச சில கொள்கைகளை மற்றும் முடிவுகளோட அவர் போராடிட்டு இருந்திருக்காரு. சரி, இந்த டைரியோட சாராம்சம்? புஷ்பராஜ் கேட்டார். அதாவது உயிருக்கு மரணம் இல்லைன்னும் அது மறுபடியும் உயிர் வாழ ஆசைப்படணும் இதில் அவர் விவரமாக சொல்கிறாரு. ஆனால் என்னால் இதை ஒத்துக்கவே முடியல, கதிர் சொன்னார். அப்படி ஒரேடியாக மறுக்க முடியும்னு எனக்கு தோணலை. முந்தைய இரவில் தனக்கு நேர்ந்த அனுபவத்தினுடைய அடிப்படையில் புஷ்பராஜ் இந்த பதிலை சொன்னார். உங்கள் கருத்து ஒருவேளை சரியாக கூட இருக்கலாம். விஞ்ஞானத்தை மீறின சக்திகளும் இந்த உலகத்தில் இருக்கிறதா நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோமே. கதிர் பதில் சொல்லவும், உண்மைதான். விஞ்ஞானம் இது வரைக்கும் தொட்டு பார்த்து முடிவு சொல்லாத விஷயங்கள் இதே மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்குது. அவங்க 2 பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சூரியன் மேற்கு திசை நோக்கி சாய ஆரம்பிச்சிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது மலைவாயிலில் விழுந்துட போகுது. இந்த தாழ்வரையை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைஞ்சதும் இருட்டு வேகமாக பரவ தொடங்கிடும். அங்கங்கே இருந்த சில வீடுகளில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்குகள் இருட்டில் விழுந்த சின்ன துவாரங்கள் போல தெரியும். 10 மணிக்கு பிறகு வெளிச்சம் சுத்தமாக மறையவும் செய்யும். அதன் பிறகு இந்த தாழ்வரை மொத்தமும் இருட்டில் தான் மூழ்கி இருக்கும். அந்த சமயம் தொலைவில் இருந்து ராகவன் வரதை 2 பேரும் கவனிச்சாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ராகவன் கிட்ட வந்ததும் பதில் சொன்னான். நமக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாத்தையும் யோசி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் இந்த பொருட்கள்லாம் வாங்கினதை பார்த்ததும், இது யாருக்கு, நீ எங்கே வேலைக்கு சேர்ந்திருக்க, அவங்கெல்லாம் யாருன்னு அந்த கடைக்காரர் தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராகவன் சொல்லவும், ஆமாம், அதுக்கு நீ என்ன சொன்ன? கதிர் கேட்டாரு. எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், சொன்ன ராகவன் நேராக சமையக்கட்டுக்குள்ளே போனான். சுமார் 8 மணி ஆனப்போ சமையலை முடிச்சுட்டு ராகவன் சொன்னான். சார், கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டீங்கன்னா நல்லது. வெளியில் குளிர் கொஞ்சம் அதிகம், சாப்பாடு சீக்கிரமாகவே ஆறிடும். ராகவன் சொன்னதும் ரொம்ப நேரம் காத்திருக்காம இரவு சாப்பாட்டை 2 பேரும் சீக்கிரமாகவே முடிச்சுக்கிட்டாங்க. வீட்டோட முன்புறம் வந்து உக்காந்தவங்க யாரோ ஒருத்தர் அவங்க நோக்கி வர்றதையும் கவனிச்சாங்க. யார் அது இந்த நேரத்தில்? மணி 9 போகுதே அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க. வரவர் கையில் வச்சிருக்க லைட்டை எரிவிடாமல் வராரே, நிழல் போல தெரிஞ்ச அந்த உருவத்தை பார்த்தபடியே கதிர் சொன்னார். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த நாளுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.